ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கேன பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வே எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே இம்மாரியை தாண்டி அவன் வேற யாருக்கிட்டையும் பேசியிருக்க மாட்டானா, அதை பற்றி தான் அவன் யோசிக்கிறான். அதுக்குள்ள சாக்கி அந்த பொண்ணு வரா. பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாக தெரியுது. நைட் ஷிஃப்டோ ஆமா அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன விஷயம், நீ வந்து பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா தெரியற. அதுவா புது என்விரான்மெண்ட்னால என்னால அடாப்ட் ஆக முடியல. ஓ அப்படியா? ஆனா இந்த ஆர்னமெண்ட்ஸை மேக் பண்ற விஷயம் அது ஒன்றே மாறவே இல்லை. எப்படிதான் இருந்தாலும் அதுக்குன்னு நீங்க அதையும் இழுக்கிறீங்க. எனக்கு இப்பதான் விஷயம் வந்து புரியுது. நீ வந்து இன்னொரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. நான் நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா, இந்த மாதிரி நீ வந்து ரீசெண்டா இது மாதிரி கூட ஒண்டிதான் ஆர்னமெண்ட்ஸை உருவாக்கினிருந்த எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி போனா கண்டிப்பா இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதே மாதிரி போச்சுன்னா அது ஒரு மியூச்சுவல் கார்டன் மாதிரி எல்லாருக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீ உருவாக்கும் போது அதுல எமோஷனை போடு, அதுல அதுதான் ஒரு குறையா இருக்கு. ரொமான்ஸ், ரிஜெக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அதுல செலுத்தணும்னு வச்சுக்கேன், அது நல்லா போகும். அதனால நீ ஒத்துக்கலாம். எங்களோட சேல்ஸ் வந்து நல்லா தானே போகுது. இல்ல உனக்கு புரியல, ரிப்பீட்டிங்கா யாராச்சும் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்தாங்களா? நீ வந்து எங்க கிட்ட ப்ராமிஸே பண்ணிருக்க, 30 வயசுக்குள்ள ஷாப் ஓபன் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான். நீ வந்து என்னோட கன்வீனியன்ஸ் ஷாப்பை பாத்துக்கணும். அதே மாதிரி அந்த ஹிமாரியா அந்த பொண்ணு வேற உன்னை கட்டிக்கணும்னு அலையிறா. பார்த்தது அந்த மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீ வந்து நத்துற மாதிரி ஆயிடும். இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். நான் ஒரு சைடு அங்க ஸ்கூலுக்கு வந்தோம் அதே விஷயத்த தான் அவன் யோசிக்கிறான். அக்கா சொன்னது என்ன கரெக்டு தானா, நான் அதை பண்ணணுமா அப்படின்னு அந்த ரொமான்ஸ் விஷயத்த தான் அவன் யோசிச்சுன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம ஏனோ கிட்ட அவன் பயங்கரமா கொஷினா கேட்டு தள்ளுறான். இங்க வந்து நேத்து போனீங்களே, ஏதாச்சும் உங்களுக்குள்ள நடந்துதான் என்ன? இல்ல எதுவும் நடக்கல, அதெல்லாம் அவன் கேட்டுக்கினே இருக்கானா. நல்ல வேலை நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரும் திரும்ப ஆரம்பிச்சிடறாங்க. அங்க டென்னிஸ் கிளப்ல இருந்து 2 பேர் வர கூப்பிடுவாங்களா, இதனால அந்த பையனுக்கு வேற வழி தெரியல, அங்க போற மாதிரி ஆயிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் திரும்ப அதே விஷயத்த யோசிக்கிறான். அங்க அவ வந்து கேக்குறா, ஆமா நட்சுமே நீ வந்து என்ன பண்ண போற, அதாவது இன்னைக்கு என்ன உருவாக்க போற, சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு. உன்னோட மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு, அதை வந்து சொல்லு, எனக்கு வந்து தெரியணும், சொல்லு. அதுவா என்னன்னா, நான் வந்து இப்போ உருவாக்குறேன்ல அந்த ஃப்ளவர் ஆர்னமெண்ட், அதுல ரொமான்டிக்கான ஃபீலிங்கா இருக்கிற ரொமான்ஸையும் அதுல ரிஜெக்ஷனையும் வந்து ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்தையுமே என்னோட அக்கா காரி தான் சொல்லிருப்பா. ஆமாண்டா, இந்த மாதிரி அவங்க சொன்னதுல தப்பு இல்லல. ஏன்னா நம்ம சேல்ஸ்னு ஃபோக்கஸ் பண்ணா நம்மளுக்கு சேல்ஸ் வந்து ஆகும், இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நிலையான கஸ்டமரை வந்து அடைய முடியாது. அதனால இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா நீயே யோசிச்சு பாரு, வாங்குறவங்களோட பர்ஸ்பெக்டிவும் நம்ம யோசிக்கணும். நம்மளோட மெயின் டார்கெட்டே பொண்ணுங்க தான். பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும், ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவும் பிடிக்கும். அதனால அதை பத்தி நீ வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், நீ தெரிஞ்சுக்கணும்பா அப்படின்னு நம்ம ஹிமாரி இன்னமும் ஏத்தி விடுறா. ரொமான்ஸை பத்தி நம்ம ஹீரோ கேட்கறான். அங்க ஹிமாரியும் சொல்றா, ரொமான்ஸ் வந்து இப்படி சொல்லலாம், அவங்க மேல உனக்கு ஃபீலிங்ஸும் இருக்கும், அதே டைம்ல உங்களை உனக்கு கிஸ் பண்ணும் அப்படின்னு தோணும். இதை வந்து நீ ரொமான்ஸ்ன்னு சொல்றியா? இதுக்கும் காமத்துக்கும் அவளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? லஸ்ட்னு வரும், நம்ம காமம்னு பாக்குறோம், அதாவது வெறிதாங்க, அதுதான் அப்படி மீன் பண்ணி சொல்றாங்க. நீ வந்து அப்படி ஏத்துக்க கூடாது. ஏன்னா இந்த காமம் அதுதான் ஒரு மெயின் ஆண்டனாவா இருக்கலாம்ப்பா ரொமான்ஸுக்கு நட்சுமே. ஆனா உனக்கு வந்து எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்? இப்போ முடியோட நீளமா ஹைட்டா ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி பொண்ணுங்களை உனக்கு பிடிக்குமா? அதாவது எனோச்சி இருக்கிறாளே அவளை மாதிரி நோச்சிக்கு இருக்கிற அந்த பெரிய விஷயம் அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமா, நீ வந்து நடுவுல எதுக்கு எனோச்சியே இழுக்கிற? இதுவா நம்ம வந்து ஒரு அழகான மாடலை பத்தி பேசுறோம்ப்பா. டக்குன்னு யோசிக்கும் போது எனோச்சி தான் வந்தா, அதனால தான் நான் வந்து அவளை பத்தி சொன்னேன். எனக்கு வந்து புரியுது, நான் ஒரு வேர்ஜினா இருக்கல, அதனால தான் என்னை இப்படி வாட்டி எடுக்க இவ பாக்குறான்னு நினைக்கிறேன். நான் உண்மையை சொன்னா இவளுக்கே அவளுக்கும் அதை பத்திலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவே இல்லை. ஏதோ ஒண்ணுப்பா, நான் வந்து விட்டு கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த கிஸ் பண்றது, ஒரு பொண்ணை பார்த்த உடனே கிஸ் பண்ணும் அப்படின்லாம் எனக்கு தோணுதே இல்லை. அப்படியா? அப்ப ஏன் நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிக்க கூடாது? நம்ம ட்ரை பண்ணலாமா? என்னது என்ன நீ சொல்ற? ஏன்னா நீ வந்து என்ன ஒரு பையனா தானே பாக்குற, எப்படி உன்னால அப்படி சொல்ல முடியுது? இல்ல நான் ஒன்னும் அப்படி பார்க்கல, நீ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால இது வந்து பிரச்சனையா இருக்காது. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் கிஸ் பண்ணா அது எப்படி இருக்கும்னு தெரியாது, நம்ம அதனால அப்படி பண்ணா அது வந்து எப்படி ஃபீல் ஆகும் அது வந்து தெரியும். அட ஆமா, இந்த மாதிரி சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கதான் செய்யுது. இவ கூக்கு மக்கா இந்த மாதிரி ஐடியா தரேன்னு சொல்லி நானும் அதை பண்ணக்கூடாது, ஆனா அவ விடலையே, அங்க கையெல்லாம் பிடிக்கிறா. ஆமா, இது வந்து உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா? நீ வந்து விடுறியா? அதுக்கப்புறம் நான் தான் மத்தவங்களோட கண்ணுக்கு ஒரு பயங்கரமான பையனா தெரியுவேன், ஏதோ நான் தான் உன்னை ட்ரை பண்றணும் அப்படின்லாம். என்னப்பா இந்த மாதிரி
நான் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதா? ஏன்னா எனக்கு வந்து இதை பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அது வந்து உன் கூட ஒண்டி தான் நான் பண்ணுவேன். என்ன ட்ரை பண்ணலாமா? இது கேட்டோனே அவனுக்கு அங்க என்ன பண்ணணும் தெரியல. அவ வெளியே அப்படியே பிடிச்ச கிட்ட இழுக்க ஆரம்பிக்கிறான். அட நான் வந்து ரொம்பவும் கிட்ட இருக்கேன். அவளோட மூச்சையும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி எனக்கு ஒண்டிதான் இப்படி தெரியுதா? இல்ல அவளோட சீக் வந்து உண்மையிலேயே ரெட்டா இருக்கா? அவளோட ஹார்ட் பீட்ல இருந்து அவளோட மூச்சுல இருந்து எல்லாமே என்னால உணர முடியுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உணர்ந்ததே இல்ல. அதே மாதிரி இது ஒன்றும் ஜோக்கா இனிமே இல்ல. அங்க அவ்வளவுதான் சரி கிஸ் பண்ணிடலான்னு அவன் ரொம்பவும் கிட்ட போறான். ஆனா அங்க அவளுக்கே எதுவும் நடக்கல. நான் இதை அவ வேணும்ட்டே தான் பண்ண. அங்க பயங்கரமா அவ சிரிக்கிறா. ஏமாந்தியா? நான் வந்து இதை வேணும்ட்டே தான் பண்ணேன். நான் வந்து இப்போ உன் கூட அதை பண்ண விரும்பல. நம்ம வந்து சாட்டர்டே ஒரு இடத்துல மீட் பண்ணலாம். அங்க வந்து நீ வந்துரு. இதனால நம்ம ஆளும் அங்க சாட்டர்டே அன்னைக்கு அந்த இடத்துக்கு அங்க போக ஆரம்பிக்கிறான். என்ன ஒண்ணு மாரியோட பிரதர் கூட தான் போற மாதிரி இருக்கு. அங்க ஆளும் விடவே இல்லையே. நம்ம ஹீரோவை ஒரு சின்ன தம்பிமா தான் அவன் ட்ரீட் பண்ணிக்கினே இருக்கான். அங்க இதே மாதிரியே அவங்க வந்தோ சேர்றாங்க. என்னப்பா நீ வந்து ரொம்ப லேட்டா வந்திருக்க, டிராபிக்கோ? அதே மாதிரி உன்னோட ஃபேஷன் அதை வந்து நீ மாத்தலையா? இல்ல என்ன பண்றது, உன்னோட பிரதர்காரன் இருக்கானே அவன் வந்து ரொம்ப ரஷ் பண்ணா வா வான்னு. அதனால தான் நான் அப்படியே ஓடி வர மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலேயே சொல்லணும் இவ வந்து இதுக்கு டிஃப்ரெண்டா போட்டு வரா. அதாவது என்ன கம்பேர் பண்ணா இவ தான் அப்படி போட்டு வரா. என்னப்பா இந்த மாதிரி என்ன யோசிக்கிற? நான் ஒண்டி இங்க வரல, இன்னொருத்தவங்களும் உனக்காக வெயிட் பண்றாங்க. அது வந்து வேற யாரும் இல்ல, எனோச்சி தான். ஹலோ நானும் இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ஷாப்புக்கு வர இப்பதான் அங்க ஹிமாரியே சொல்றா வந்து ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஏன்னா எங்களை மாதிரி 2 கியூட்டிஸ் கூட ஜாலியா இங்க அக்சசரியோட பேர்ல ஜாலியா ஃபிளட் பண்ண இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாஷிமா அவன் வந்து எங்க போனா? அவன் கிளப்ல இருக்கான். இப்பதான் அங்க ஹிமாரியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். ஹேய் காக எனோச்சி இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆக்சசரி மாடலா அவ இருக்க போறாளாம். இது உண்மையா? ஆமா, அதுக்காக நம்ம கூட ஷூட் பண்ணலாம்னு சொல்லி அவளோட வெஸ்டர்ன் ஷாப்புக்கு போக போறோம். இது அதுவா? நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நான் வந்து எங்க அம்மா கிட்ட கால் பண்ணிட்டு வரேன். நீ வந்து பண்றது எதுவும் சரியே இல்ல. நீ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இப்படி வந்து பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லப்பா நீ வந்து அந்த ஆக்சசரிய சரி பண்ண அதுக்காக இவ வந்து பே பண்ணுமான்னு கேட்டா. சரி நான் வந்து என்ன மாடலா மாத்த முடியாதுன்னு சொல்லி அவளையே மாடலா மாத்துறதுக்கு கேட்டேன். அவளும் ஒத்துக்குனா நான் என்ன விடுவேனா என்ன? அப்படியே அவளை இங்க தூக்கின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்க ஷாப்பிங் அவங்க பண்றாங்க. அங்க நிறையவே ஆக்சசரி எல்லாம் இருக்குமா. நம்ம ஆளுக்கு அதை பார்த்தோன்னே விரியுது. அப்படியே அதை பார்த்துன்னு இருக்கான். வழக்கத்தை கம்பேர் பண்ணா இதுல ரொம்ப ஆர்வத்தை காட்டுறான். அங்க அதே மாதிரி அவங்க ஒண்ணு ட்ரை பண்ணாங்க. இது நல்லா இல்ல, ரெட் வந்து நல்லா இருக்கும். அவன் ரொம்ப கிட்ட வருவானா. இதனால அங்க ஹிமாரி கலாய்க்கிறான். நான் மன்னிச்சிரு, நான் வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டேன். இனோச்சி உனக்கு ரொம்ப கிரீப்பியா இருக்கா? ஆமா ஆமா இல்லையா பின்ன இந்த மாதிரி இடத்துல அப்படி எல்லாம் பண்ணா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஹிமாரி இன்னமும் ஏத்தி விட அதை பார்த்து அவளுக்கு சிரிப்பது. இதே மாதிரி அவங்க மண்டையில நிறையவே ஆர்னமெண்ட்ஸ் ட்ரை பண்றாங்க. அவன் எனோச்சியோட கழுத்தை பத்தி தான் யோசிக்கிறான். இது ரொம்ப அழகா அவனுக்கு தெரியுது. அங்க ஹிமாரியும் சொல்றான் விக்ரம் என்ன பண்ண இருக்க, நெக்லஸ் நீ வந்து போடுறதுக்கு பாரு. ஆனா நான் வந்து இதை பண்ணலாமா? அதுக்கு எனோச்சியும் ஒத்துக்கிறா. ஏன் நம்ம ஆளுக்கு தெரிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோவை அவ வந்து ஒரு பையனை பார்க்கலன்னு. அப்படின்னா நான் ஷெல்ஃபிஷா இருக்க கூடாது நட்ஸுமே. அதான் அவளுக்கு போட்டு விடணும். அதே மாதிரி அவன் போட்டு விடுறான். அவனுக்கு தெரியல நம்ம எனோச்சி ரொம்பவும் வெக்கப்படுறான்னு. அங்க ஏதோ ஒரு வாய்ப்பை வச்சு ஹிமாரி அங்க பயங்கரமா கலாய்க்கிறான். அவளுக்கு நீ இப்படி போட்டு விடும் போது உன்னோட மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்தது தானே. ஏன்னா நம்ம எனோச்சியோட க்ளோட்டிங் ஒரு விதமா இருக்கு. இதனால எனோச்சி பயங்கர கடுப்பாயி அங்க அப்படியே பொடிச்சு தூக்குறா. ஆமா நீ என்ன பண்ண இருக்க? இதே மாதிரி அங்க விஷயம் போகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஃப்ளவர் ஷாப்புக்கு வராங்க. ஏதாச்சும் ஃப்ளவரை வச்சு உங்களால ஆர்னமெண்ட்டை புதுசா பண்ண முடியும்னு எனோச்சிக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அங்க ஹிமாரியும் சொல்றான் 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வேணா ட்ரிங்க வாங்கிட்டு வருவா, காசு இருக்கா? அங்க இப்பதான் ஹீரோக்கே புரியுது எல்லாத்துக்கும் காரணம் இவதான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்றான்னு. அப்பனா நீ வந்து போயிட்டா நாங்க 2 பேரும் தனியா இருப்போமா? இதே மாதிரி அங்க வந்து போகும்போதும் அதே விஷயத்தை தான் அவன் யோசிக்கிறான். வந்து இவங்க 2 பேருக்கான லவ் ரூட்டை வந்து உருவாக்குறேன். அப்பதான் இவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்து உருவாகும். அப்புறம் இவனை விரும்புறதுக்கு ஒரு பொண்ணும் இருப்பா. அப்புறம் அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்களா. அங்க ஃப்ளவரை பத்தி அவன் கேக்குறான். இந்த ஃப்ளவர் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. பெருசா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். ஆமா ஆமா பெருசா இருக்குது தான். ஆனா அதுக்குன்னு நான் ஒன்னும் தப்பான மீனிங்ல சொல்லல, நீயும் தப்பா ஏத்துக்காத. எனக்கு புரியுது, அதை வந்து நீ சொல்லி காட்டணும்னு இல்ல. எனக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்னா ரொம்பவும் பிடிக்கும். அங்க இருக்கிற ஃப்ளவரை பத்தி அவன் பேசிக்கினே போறானா. பார்த்து அவன் வியந்து போறான். ஏன்னா ஃப்ளவர்ஸ்னா இவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. எதுக்கு உனக்கு இந்த ஃப்ளவர்னா ரொம்பவும் பிடிக்கும்? நான் எப்படி சொல்றது? அங்க மனசுலயே அவன் யோசிக்கிறான். எப்போ நம்மளோட இதயத்துல நம்மளோட சோலோட அப்படியே இது மேல நம்மளோட கவனத்தை செலுத்துறமோ எல்லாமே அப்படியே மாறி போகும். ஆனா அங்க வெளியில ஏதோ சொல்றது வேற ஒரு விஷயத்தை தான். அதுவா பொட்டானிக்கல் கார்டனுக்கு என்னோட ஃபேமிலியோட பாஸ்டல்ல போயிருக்கேன். அப்போ நான் தனியா பிஞ்சு வந்துட்டேன் என்னோட ஃபேமிலியை விட்டு. வந்து நான் ஒரு பொண்ணை மீட் பண்ண, அவளும் அப்படிதான் தொலைஞ்சு போயிட்டா. 2 பேரும் ஃபேமிலியை தேடுறமோ இல்லையோ அங்க இருக்கிற பூவை வந்து கவனிக்க ஆரம்பிச்சோம். இதுல எனக்கு பூ நான் ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கும் அவ்வளோ பிடிக்கும். அங்க 2 பேரும் பூவையே பார்த்துன்னு வந்தோம். அது ஒரு ஹைபிஸ்கஸ்கான பூ தான், அது தலையில வச்சுக்கிறேன் அப்படின்லாம் அவ சொன்னா.
சொன்னா இப்படி இவன் நிறைய விஷயத்த சொல்றானா, இதனால அவனையும் நித்திக்கிறான். வேணாம், இல்ல உனக்கு கிரீப்பியா தோணலாம், நான் வந்து இப்படியெல்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுது. அவளுக்கு வந்து நீ சொன்ன அந்த முடிக்கும் அந்த பூக்கும் ரொம்ப மேட்ச் ஆகும்னு வந்து எனக்கு அப்போ சரியா படல. ஆனா இப்போ வந்து அது வந்து எனக்கு தப்பாவும் தெரியல. கண்டிப்பா அந்த பூ வந்து அவளை ரீச் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நட்சுமே ரொம்ப நன்றி. ஹைபிஸ்கஸ் ஒரு அழகான பூ, அதே மாதிரி ஒரு அழகான லவ்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் அதுவும் ஸ்டார்ட் ஆச்சு. சீன்ல அவன் ஹிமாரிக்கு வெயிட் பண்றான். ஆனா ஹிமாரி ஆளை காணோம். அவ வீட்டுக்கு போயிட்டாலாம். என்னவோ வந்து நம்பர் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு கேக்குறா. இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். சைடு அங்க அந்த விஷயத்த தான் அவன் யோசிக்கிறா. வந்து என்ன யோசனை இருக்கா, இது வந்து ஃபேட் அப்படின்னு யோசனை இருக்கலாம். நான் எதுக்கு யோசிச்சேன், இந்த மாதிரி அவளுக்காக இந்த லவ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு. நான் அவன் அப்படி பேசின்னு இருக்கும் போது அவனோட கண்களை நான் இப்படி பார்த்ததே இல்லை. ஒரு சைடு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க வந்து ஒன்னாகிறாங்கன்னு. இன்னொரு சைடு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதாவது அவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு. இதுக்கு எனக்கு இந்த மாதிரி 2 விதமா ஃபீல் ஆகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படின்னு இவ கேள்விக்குறியோட கேக்குறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. இல்ல ஃப்ளவர்ஸை பத்தி சில பல விஷயம் வருமா, அதை கொஞ்சம் ஷார்ட்டாவே பார்க்கலாம், ஏன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதான் நல்லா இருக்கு. உங்களுக்கு இது நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இது நம்ம 3rd சேனலு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.